அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்திகேயன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு துணை போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தன் சொல்லிவிட்டான். ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு அத்துக்கருத்த மூதேவி. அவங்க அப்பா பேர் தாஸு, அவர் ஒரு சூப்பர்டென்ட்டு, அவர் எப்படிப்பட்ட ஆள், என்ன திருச்சியில் ஏதோ காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், என்ன மிமிகிரி எல்லாம் பண்ணுவான், யார் மாதிரியும் பேசுகிறானே, ஒரு வேலைக்கு போகணுன்னா அவன் பண்ணிக்கிறான். தம்பி, தாசு பையனா நீங்கள்? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவோ இல்லை அவங்க மாமியாரோ உள்ள இருந்தவங்க வந்து பார்த்தாங்க. இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்களா தம்பி? அவங்க இருக்கிற இடம் வந்து பெரிய இடம், நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்திருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேலை தான் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் வந்தார். பழசா வச்சுருப்பேன், பழைய ஜீப்பே வச்சுருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்குது. எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா பிடிக்கும். சார், உங்கள் நண்பரோட பையன் சிவகார்த்திகேயனை பற்றி? நல்ல பையன், ரொம்ப நல்ல நடிகர், நல்லா வந்துட்டுருக்காரு, நல்ல இடத்துக்கு வருவார். அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். அப்போ திருச்சி சூப்பரண்டாக இருக்கார். திருச்சி சூப்பரண்டாக இருக்கும்போது தான் எனக்கு பழக்கம். அப்போ நான் ஒரு வேலையை அரசாங்கம் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தது, அதுக்காக போயிருந்தேன். அப்போ அவர் சும்மா இருக்கையில் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் முடிச்ச உடனே என் பையன் ஒருத்தர் இருக்கேன், அவனுக்கு ஒரு வேலை முத்திரம் எப்படியாதுன்னு அப்படின்னாரு. என்ன பண்ணுறாரு, என்ன திருச்சியில் ஏதோ ஒரு காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், என்ன மிமிகிரி எல்லாம் பண்ணுவான், எல்லார் மாதிரியும் பேசுகிறானே, ஆனால் ஒரு வேலைக்கு போகணுன்னா அவன் அதை பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்னாரு. ஏன் படிக்கிறான்ல, படித்து முடிச்ச உடனே சென்னையில் நீங்கள் சொல்லுங்கள், சென்னையில் வந்து பார்க்க சொல்லுங்கள், பார்ப்போம், அதுக்கு என்ன ஏதாவது சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு. இது ஒரு காலம். ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். அது எதுக்குன்னா, என் மக இந்த இப்போ கூசை முனுசாமி வீரப்பன் எடுத்தாங்கல்ல, அவங்க கல்யாண பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்க போனேன். என் கூட பெலிக்ஸ்னு ஒரு தம்பி வந்தார். அப்போ என் கூட இருந்தார் அவர், அந்த பெலிக்ஸ். இப்போ இல்லை அந்த தம்பி. போயிருந்தார். இப்படி தான் இப்படி உட்காந்தோம். இது இங்கே வந்து இந்த அலமார் மாதிரி இருக்குல்ல, இப்படி உட்காந்து இப்படி திரும்பி பார்த்தேன். அப்போ மறுபடியும் பார்க்க, இது வந்து தாஸுக்கு மாலை போட்டு வச்சுருக்கான், தாசு படம் இருக்குது. நான் ஒன்று, தம்பி தாசு பையனா நீங்கள் அப்படின்னேன். ஆமாண்ணே அப்படின்னாரு. தாசு பையனா அப்படின்னே. ஆமாண்ணே, அப்பா உங்களை பற்றி ரொம்ப சொல்லுவாங்கண்ணே. அட உனக்கு வேலைக்கு ஏண்டதான் அவர் சொன்னார். இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்களா தம்பி? தாசு பையனா நீங்கள் அப்படின்னு மறுபடியும் நான் ஆச்சரியமாக கேட்குறேன். ஆமாண்ணே. அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னென்னா, இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்திருந்தா சந்தோஷப்பட்டுருப்பாரு. என்ன அது இல்லையேன்னு ஒரு ஆதங்கம். அது வந்து அங்கே ரொம்ப ஆச்சரியமாக சொன்னேன். தாசு பையனா? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவோ இல்லை அவங்க மாமியாரோ இருந்தால் உள்ளே இருந்தவங்க வேகமாக வந்து பார்த்தாங்க, நான் சத்தமாக சொன்னதை. இப்போ கூட ஒருத்தன் ஒரு பிஜேபியில் ஒரு பரதேசி அவங்க அப்பா பேரை மாற்றி சொல்லிட்டான். சிவகார்த்திகேயன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு துணை போனார் அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தன் சொல்லிவிட்டான். ஒரு பிஜேபியில் இருக்கான், ஒரு அத்துக்கருத்த மூதேவி. அப்போ தானே இந்த வீடியோ சொன்னேன், இந்த இதை பேசியிருப்பேன். அவங்க அப்பா பேர் தாஸு, அவர் ஒரு சூப்பர்டென்ட்டு, அவர் எப்படிப்பட்ட ஆள், எவ்வளோ தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லி அதை பேசியிருப்பேன். அது ஒரு இது ஒன்று பேசியிருப்பேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தம்பி பார்த்தாரு ஒரு இடத்துல. ஒரு
எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது. அப்போ தம்பிக்கும் அதே அதே இதில் ஒரு இன்டர்வியூ வந்தார் சிவகார்த்திகேயன். அப்போ பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் பெரிய இடம் தம்பி. நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் எப்பயும் போது இருக்கிற இடத்துல. சார் நீங்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது உண்டா சார்? நான் இல்லை ரொம்ப தொடர்பு இல்லை தம்பி. ஐயா அதான் சொன்னேன்ல, அவங்க உயரம்லாம் பெரிய உயரம், முரட்டு உயரத்தில் இருக்காங்க. நாம் என்னென்னா போகிற போக்கில் எங்கேயாவது இப்படி அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் என் இன்டர்வியூ ஒன்று போச்சு. அதுக்கு அடுத்து தம்பி வராருன்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, தம்பி உங்களை பார்க்க வராருன்னு சொன்னாங்க. அப்போ வந்தார். 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான். அடிக்கடிலாம் நோ டச்சிங் கிடையாது, நோ சந்திப்பு கிடையாது. நம்ம ஏன்னா அதான் சொன்னேன்ல, நம்ம கால் தரையில் நிற்கும் அவ்வளோதான். நம்ம பறக்கிறதுலாம் கிடையாது. சார் நீங்கள் அடிக்கடி ஹைட் அவுட் ஆகிருந்த டைமில் திருச்சியில் நீங்கள் அதிகமாக ஹைட் அவுட் ஆகிருக்கீங்களா சார்? நாங்கள் ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா? திருச்சி கட்டாயம் கிடையாது. அவன் சொன்னான், தப்பான தகவல் அது. திருச்சியை தவிர மற்ற எல்லா இடங்களையும் இருந்திருக்கேன். ஆமாம், அங்கே இருக்கிறதில்ல. கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன், சேலம், ஈரோடு, மதுரை கூட போனதில்லை. சென்னைக்குள்ளே 1000 இடத்துல இருந்திருக்கேன். அது இங்கேருந்து பக்கம் நிறைய இடங்கள் இருந்திருக்கேன். என் தம்பி ஒருத்தன் கேரளாவில் 2.5 வருஷம் இருந்தான். சுப்புன்னு ஒரு தம்பி, அவன் ஜீவான்னு ஒரு தம்பி, இன்னொரு ஒரு டிரைவர் ஒரு பையன் இருந்தான் பாலுன்னு. அவங்க 3 பேருமே கேரளாவில் இருந்தாங்க. சார் இந்த பத்திரிக்கை அரசியல் அப்படின்ற வரத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் காதல் அது மாதிரி எதுவும் இருந்திருக்கா சார்? ஒரு வெங்காயம் கிடையாது. நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். அதெல்லாம் கிடையாது. அதுக்கான நேரம் இல்லை தம்பி. அதுக்கு எதுவும் நம்ம பிழைக்கணும்னு வந்தோம். ஒரு அரிசி கடையிலேருந்து அங்கேருந்து இங்கே வரோம். இங்கே வந்தோடனே ஒரு சில்வர் கம்பெனிலேருந்து ரப்பர் கம்பெனிலேருந்து அப்படியே ஊர் திரும்பி மறுபடியும் ரிட்டர்னு ஒரு ரப்பர் கம்பெனி மறுபடியும் வரோம். மறுபடியும் பத்திரிக்கை ஆஃபீஸு. அங்கேருந்து தோத்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறோம். மறுபடியும் பத்திரிக்கை. இதுக்கடையில் எங்கே காதல் வெங்காயம் வருது? கல்யாணம் முடிஞ்ச போது காதல் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேற ஏதாவது பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணுறாருன்னு என் வீட்டுக்காரமாக லவ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். சார் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் ப்ரெஸ்ஸில் ஒரே டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன சார்? பழசை வச்சுருப்பேன், பழைய ஜிபே வச்சுருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்குது, பழைய ஃப்ரண்ட் இன்ஜின் ஆட்டோ முத வாங்கினேன் 83ல். அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அது பழசுங்கிறது இல்லை, அப்படிலாம் இல்லை. அடிக்கடி மாத்துறதுல என்ன இருக்குமே, அது சென்டிமெண்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்பயும் அதே மிஷின், இப்போ கொஞ்சம் புதுசில் மிஷின் போட்டிருக்கோம். அந்த இது ஹீட் செட் மிஷின் சொல்லுவாங்க. அது 27 வருஷம் கழிச்சு தான் நான் போட்டேன். ஏன்னா முக்கிய காரணம் அது காசு இல்லைங்கிறது தான். நீ பழசையே வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. இருக்கிறத விட்டு ஓட்டுவோம் அப்படின்னு வைப்போம். அப்படி தான் நம்ம மிஷினில் வச்சுருக்கோம். மற்றபடி நீங்கள் அப்டேட்டட், எங்கள் செய்தி அப்டேட் இருக்கும். இப்பயும் 27 வருஷம் கழிச்சு ஹீட் செட்டில் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் இணையாக பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு கொடுக்குறதுக்கு 27 வருஷம் ஆச்சு. ஏன்னா அது மிஷின் வாங்கினா 4.5 கோடி ரூபா. இப்போ விளையாட்டு இல்லையே. ஏன்னா நீங்கள் வழக்குகளோடு வாழ்ந்துட்டு நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு அரசியல் தலைவர்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யார் சார்? எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணாவை பிடிக்கும்.